வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாபிக் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த டாபிக் வீடியோ வரும். ஆணும் பெண்ணும் தன் பெற்றோர்களை விட காதலிக்கும் நபர்கள் மீது தான் அதிக அளவில் காதலிக்கிறார்கள். முக்கியமாக அவர்களின் யாருக்காகவும் உயிரை மாய்த்து கொள்ளாத நபர்கள் காதலுக்காக மாய்த்து கொள்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை வச்சு பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை விட அவங்க லவ் பண்ண நபர்கள் மேல் தான் அதிகப்படியான காதலை வைக்கிறாங்க. ஏன் சொல்லணும்னா நமக்கு பிடிச்சவங்க வீட்டில் கூடியவங்க இல்லாமல் போகும்போது கண்டிப்பாக நம்ம அழுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம் தான். பட் உயிரே விடணுன்ற எண்ணம் வராது. ஆனால் நமக்கு பிடிச்சவங்க நம்ம லவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பார்ட்னர் இல்லாமல் போகும்போது இங்கே எத்தனை நபர்கள் தப்பான முடிவு எடுக்காங்க. அதுக்கு காரணம் அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லவ் தான் முக்கியமான ரீசன். அது தப்பு தான், பட் இந்த ஒரு ரீசன் இருக்குதான் செய்யுது. கண் இமைக்கும் நேரம் கூட ஒரு நபருடைய ஞாபகம் உங்களுக்கு அதிக அளவில் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் உங்களுக்குள்ளான காதல் இதுவரைக்கும் இது போல் யார் மேலேயும் நீங்கள் வைக்கவில்லை என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க கண் மூடுறீங்க, அந்த டைம்ல கூட ஒருத்தவங்களுடைய ஞாபகம் உங்களுடைய மனசுல வருதுனாலே ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஒருத்தங்களை யாரையும் விரும்பினது கிடையாது. அந்த அளவுக்கு அவங்களோட ஞாபகம் வருதுன்னா நீங்க அந்த அளவுக்கு அவங்க மேல அன்பு பாசம் வச்சிருக்கீங்க. அவங்க காமிச்சிருக்காங்களோ இல்லையோ நீங்க அவங்க மேல உயிரே வச்சிருக்கீங்கன்றது தான் உண்மை. ஸோ உங்க லைஃப்ல அப்படி ஒரு ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க தான் உங்களுக்கு பெட்டரான பர்சனா இருப்பாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒருவரை காதலிக்கும் போது அதிக அளவில் காதலிக்கும் நபருக்கு வரக்கூடிய கஷ்டம் காதலிக்கும் நபர் அவரிடம் பேசாமல் தள்ளி தள்ளி போவதுதான். இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த ஸ்டார்டிங் ஒரு சில மாதம் வரைக்கும், முக்கியமா ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் மட்டும்தான் அவங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப்ல அதிகப்படியான காதலையும் அன்பையும் நேரத்தையும் எல்லாமே காமிப்பாங்க. அதிகபட்சமா 1 இயர். அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காமிக்கக்கூடிய டைம், அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். முக்கியமா சொல்லணும்னா நம்ம கூட பேசுறது கம்மியாகும், நம்ம மேல அன்பு காமிக்கிறது கம்மியாகும், முந்தி இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாமே மாறி இருக்கும். ஏதோ இப்போ அவங்க வாழ்ற மாதிரியும் நீங்க அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியும் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க இருப்பீங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கனால நிறைய பேர் விஷயம் அது கஷ்டப்படுறாங்க. ஆண்களும் பெண்களும் ஒரு நபரை காதலிப்பார்கள். ஒரு சில தினங்களில் பிடிக்காமல் போகும். ஆனால் மற்றவர்களுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு சில நபர்கள் அவர்களுக்கு அவர்களே துரோகத்தை செய்து கொள்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ஷனும் இருக்குதான் செய்யறாங்க. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க விரும்புவாங்க, அவங்க இவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒரு சில ஆண்களும் பெண்களும் ஒரு நபரை விரும்பும் பொழுது அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க ஏமாத்திடக்கூடாது, அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுடைய வாழ்க்கையை துரோகம் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா அவங்களை பிடிக்காம போகும்போது வேணாம்னு சொல்லிட்டு இந்த லைஃப் விட்டு போகணும், மூவ் ஆகி போகணும். பட் அந்த லைஃபே இருக்காங்கன்னா அது காரணம் நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான். அதை இங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அண்ட் உங்க லைஃப்ல இப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்க அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. காதலை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து கொண்டிருப்பது காதலில் தான் உண்மையான காதல் இருக்கும். அது இல்லையெனில் அந்த காதலே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க விட்டு கொடுத்து போனாதான் அந்த ரிலேஷன்ஷிப்ல உண்மையான அன்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க, அவங்களும் உங்களை விரும்புறாங்க, நீங்களும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க, அவங்களும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு நாள் வரும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் 1 மாசம், வாய்ப்பே இல்லை. அதுக்கு மேல கண்டிப்பா பிரேக்கப் போய் முடிஞ்சிடும். ஏன்னா ஒருத்தங்க அந்த இடத்துல விட்டு கொடுக்கல அப்படின்னா நீ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தங்க விரும்புறாங்க. நான் என்ன சொல்றேன், நானும் ஒரு பொண்ணு விரும்புறேன் அப்படின்ற போது நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு விட்டு கொடுத்து போல, நான் தான் தப்பு பண்ணிட்டு நான் தப்பு பண்ண நானும் விட்டு கொடுத்து போறேன்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்? ஸோ பேசுறது கிடையாது, அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிடும். ஸோ விட்டு கொடுத்து போய் பாருங்க, உங்க ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா நிறைய நாட்கள் லைஃப் லாங் கூட வரும் கண்டிப்பா. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா பாய்.